السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العلي العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل أيام يوم عرفة. وقال رسول الله صلى الله عليه وسلم: الحج عرفة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புவி வாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிக்களித்த பேருபகாரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும் உரியட்டுமாகுக. ஆமீன். இருட்டறையில் இடறி கிடந்தவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த நற்குணத்தின் நாயகமாம் சர்க்குணத்தின் தாயகமாம் மக்கத்து ராஜாவாம் மதினத்து ரோஜாவாம் என் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான முத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை தப்பாது தவறாது அடிபரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்தவர்களுடைய குடும்பத்தினர்கள், சஹாபா தோழர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் உலகத்தில் உண்டான ஆண் பெண்ணான முஸ்லிம்கள் குழந்தைகள் அத்தனை பேர்களின் மீதும் பேருபகாரியான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், புனிதமான துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே இருக்குகின்றோம். இந்த மாதத்தினுடைய சிறப்பை அறிந்து விளங்கி இந்த மாதத்திலே அதிகமாக குறிப்பாக முதல் 10 நாட்களிலே அதிகமான அமல் செய்யக்கூடியவர்களாகவும் பிறை 9 அரஃபாவுடைய நாளிலே நோன்பு நோற்று நிறைய பாவ மன்னிப்புகள் கேட்டு துவா கேட்டு உன்னிடத்தில் மிகப்பெரிய நன்மைகளையும் எல்லா விதமான சகல வஸ்துக்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக நாங்கள் அனைவர்களும் ஆகுவதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்த அருள் புரிவாயாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் இஸ்லாமிய மாதங்களின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்களில் ஒரு நாளில் நாம் இருக்குகின்றோம். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, குறிப்பாக தாய்மார்களே, இந்த மாதம் துல்ஹஜ் மாதம், அதிலும் குறிப்பாக முதல் 10 நாட்கள் இருக்கிறதே, அவ்வளவு சிறப்புகளை வெகுமதிகளை அல்லாஹுடைய அருட்கொடைகளை சுமந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக, என்றுமே செய்யப்படாத அமல்கள், குறிப்பாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய சில நாட்கள் மட்டும் செய்யப்படக்கூடிய அமல்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதத்திலே நாம் இருக்குகின்றோம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எத்தனையோ அரஃபா நோன்புகளை, அரஃபா நாட்களை நாம் கடந்திருப்போம்.
பொதுவா ஹஜ்ஜுடைய அமல் இந்த மாதத்தில் எப்போது ஆரம்பிக்குது என்பதாக சொன்னால், பிறை 8 அன்று ஹாஜிகளுடைய அமல் ஆரம்பமாக விடுகிறது. இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 8வது நாள் வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த 8வது நாள்ல ஹாஜிகள் என்ன செய்வார்கள்? மினாவுல தங்குவார்கள். மினாவுல தங்கியதற்கு பிறகு 9 பிறை 9 அரஃபாவுடைய நாளிலே அரஃபாவிலே தங்குவார்கள். அதற்கு பிறகு முஸ்தலிஃபா, அதற்கு பிறகு திரும்ப மினாவில் இருந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அமல், குர்பானி கொடுத்ததற்கு பிறகு ஷைத்தானுக்கு கல்லெறிவார்கள். ஷைத்தானுக்கு கல்லெறிந்ததற்கு பிறகு அவர்கள் தவாபை ஜியாரா வந்து அந்த தவாபை ஜியாரா முடித்துவிட்டு அதற்கு பிறகு சஃபா மர்வா என்கின்ற அந்த இடத்திலே தொங்கோட்டம் ஓடிவிட்டு அதற்கு பிறகு மொட்டை எடுத்துவிட்டு ஹஜ் என்ற அமலை ஹாஜிகள் நிறைவு செய்வார்கள். அப்ப வருடம் வருடம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய ஹாஜிகள் இந்த அமல்களை செய்வதை பார்க்கின்றோம். அதே போல வருடங்கள் அரஃபாவுடைய நாட்கள், அரஃபாவுடைய நோன்பு என்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். அப்ப அரஃபா நாள்னா என்ன? அரஃபாவுல என்ன சிறப்பு இருக்கிறது? அதனுடைய தனித்துவம் என்ன? அதனுடைய தத்துவம் என்ன? அதனுடைய சிறப்பு என்ன? அந்த நாட்கள்ல என்னென்ன சிறப்புகளை, என்ன வெகுமதிகளை, என்ன விடுதலைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறை 9 அரஃபாவுடைய அந்த நாள் ஹாஜிகள் எல்லாம் கூடுவார்கள். ஹாஜிகள் எல்லாம் கூடுவார்கள். அல்ல, ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜுனாலே அரஃபா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஹஜ்ஜுனாலே அரஃபா தான். மற்ற எல்லா அமல்களையும் விட ஒரு ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜி அந்த அரஃபாவிலே தங்கினால் என்றால், தங்கினா மட்டும்தான் அவர் ஹாஜி, அவருடைய ஹஜ் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருத்தர் மினாவுல தங்கல, உடல் உபாதைகள் ஏற்பட்டு விட்டது அப்படின்னா எந்த குற்றமும் அல்ல. ஆனால் ஒரு ஹாஜி ஹஜ் செய்ய போயிருக்கக்கூடிய அந்த நபர் ஒரு சிறிமணி துளி நேரங்களாவது அந்த அரஃபாவுடைய இடத்திலே தங்க வேண்டும். அப்படி தங்கினால்தான் அவர் ஹஜ் என்கின்ற அந்த பாக்கியத்தை அடைந்தவராவார். அதனால தான் இந்த சவுதி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, அங்க நிறைய ஆம்புலன்ஸ் வந்து நிக்குமா, நிறைய ஆம்புலன்ஸ். உடல் உபாதையின் காரணமாக, நோயின் காரணமாக, உடல்நிலை குன்றியவர்கள், நோய் உடல்நலம் சரியில்லாதவர்கள் என்ன செய்வாங்க, அவங்கள ஆம்புலன்ஸ்ல வச்சுட்டு போய் கொஞ்ச நேரம்னாச்சும், ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் அங்க கொஞ்ச நேரம் இருக்க வச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருந்தே ஆக வேண்டும். ஒருவருடைய ஹஜ் என்பது எங்கே தங்கினால், மினாவில் தங்கினால் மட்டுமல்ல, அரஃபாவில் தங்கினால் தான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ் அரஃபா, ஹஜ்ஜுன்னு சொன்னாலே அரஃபா தான். அப்ப அந்த அரஃபாவில் தங்கினால் தான் அவருக்கு ஹஜ் என்கின்ற அமல் நிறைவேறுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, அது எப்படிப்பட்ட இடம்? ஒரு பாலைவனங்க. இந்த அரஃபா மைதானம் அப்படிங்கிறது பாலைவனம். இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போனாங்க, உம்ரா போனாங்க, பெரிய கிரவுண்டு மாதிரி நல்ல சிமெண்ட்டுகள்லாம் பூசப்பட்டு நிறைய வச்சிருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு பாலைவனம். அங்க ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள், ஒரு 6 மணி நேரம், சூரிய உதயத்தில் இருந்து சூரியன் மறையக்கூடிய வரைக்கும் அங்கே தங்கி இருக்க வேண்டும் ஹாஜிகள், ஹஜ் செய்ய போன ஹாஜிகள். அந்த இடம் அரஃபா. அந்த இடம் மிக ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. அதே போல பார்த்தோம்னு சொன்னா, அரஃபா என்றால், அரஃபா அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம், அரபியினுடைய அந்த அர்த்தம் அறிந்து கொள்ளுதல், அறிமுகப்படுத்திக் கொள்ளுதல் என்பதாக அர்த்தம். இதுக்கு 2 கருத்துக்கள் எழுதுகிறார்கள். இதற்கு 2 கருத்துக்கள் எழுதுகிறார்கள். முதலாவதாக சொல்கிறார்கள், ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும்
ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்தில் இருந்து இந்த பூமிக்கு இறக்கினான். இறக்கிய நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஜித்தாவிலும் அல்லாஹ் இறக்கினான். இறக்கியதற்கு பிறகு பல வருடங்களாக கணவனை தேடி மனைவியும், மனைவியை தேடி கணவனும் உலகம் முழுக்க சுற்றி வந்து கடைசியாக ஜபலே ரஹ்மத் என்கின்ற அந்த அரஃபாவில் இருக்கக்கூடிய மலையிலே அவர்கள் வந்து ஒன்று சேர்ந்தார்கள். அதற்கு பேருதான் ஒன்று சேர்தல், அறிமுகமாகிக் கொள்ளுதல். அதனால தான் அதற்கு அரஃபான்னு பேர் வந்தது என்பதாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதே போல இன்னொரு கருத்து, இரண்டாவது கருத்து என்ன சொல்லப்படுகிறது சொன்னா, வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து ஹஜ்ஜுடைய அமல்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய அமல்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய முறை இப்படித்தான்: மினாவில் தங்க வேண்டும், அரஃபாவில் தங்க வேண்டும், முஸ்தலிஃபா, மினா, குர்பானி கொடுக்க வேண்டும், ஷைத்தானுக்கு கல்லெறிதல் வேண்டும், தவாஃபை ஜியாரா முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை பற்றி வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லி கொடுத்துட்டு கேட்டாங்களாம், வா அரஃப்த, நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? ஜிப்ரீல் கேட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து, வா அரஃப்த, நீ அறிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்டார்கள். அந்த கேட்ட இடத்திற்கு பெயர் அரஃபா. அப்ப அந்த அரஃபா என்று சொன்னாலே அறிந்து கொள்ளுதல், அறிமுகமாகிக் கொள்ளுதல் என்பதாக அர்த்தம். அதே போல பார்த்தோம் சொன்னா, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஹரமுடைய எல்லை இருக்கு, ஹரம் இருக்கு பாருங்க, ஹரம் ஷரீஃப், அதை தன்னுடைய அத்தாட்சி நிறைந்த இடங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சி நிறைந்த இடங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளே ஒரு முஸ்லிமை தவிர வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய அரபுகளுக்கு முன்பதாக இருந்த அரபுகள், அந்த அரபுகள் என்ன செய்தார்கள்? அவங்கள்ட்ட ஒரு பெருமை இருந்தது. ஒரு பெருமை இருந்தது. என்ன ஒரு பெருமை அப்படின்னா, நாங்கள்லாம் ஹரம் பக்கத்தில் இருக்கிறோம், நாங்கள்லாம் ஹரம் பக்கத்தில் இருக்கிறோம், ஹரம் பக்கத்தில் இருக்கிறால நாங்கள்லாம் வந்து ரொம்ப புனிதர்கள், ரொம்ப கண்ணியம் வாய்ந்தவர்கள் என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஹரம் பக்கத்தில் இருந்ததுனால நாங்க பெரிய ஆளு, எங்களை மாதிரி பெரிய ஆளு வேற யாரும் இல்லை என்பதாக ஒரு பெருமை கொண்டு அந்த பெருமையிலே இருந்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நீங்கள் இருக்கக்கூடிய, நீங்க அந்த இடத்துல இருக்கிறனால தான் நீங்க வந்து என்ன செய்றீங்க, நாங்க புனிதமானவர்கள், ஹரமுடைய எல்லைக்குள்ளே இருக்கிறோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்க ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹரமை விட்டு வெளியேறியாக வேண்டும், ஹரமை விட்டு வெளியேறியாக வேண்டும். நீங்கள் ஹரமுக்கு வெளியிலே கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த அரஃபா என்கின்ற இடத்தை அடைந்து அந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு அமல்களாக முடித்து இறுதியாகத்தான் நீங்க உள்ள வரணும். நீங்க இறுதியாகத்தான் உள்ள வரணும். அப்ப அல்லாஹ்விடத்தில் இந்த அரஃபாங்கிறது அவனுடைய ஹரம் ஷரீஃப் மஸ்ஜிதுல் ஹராம்ல அவர்கள் நுழைவதற்குண்டான அனுமதி தான் இந்த அரஃபாவுல தங்கி அமல் செஞ்சுட்டு போறது. அவர்கள் பெருமை அடித்தார்கள். அவர்களுடைய அந்த அரபுகளுடைய பெருமையை உடைப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மஸ்ஜிது நபவியை விட்டு நீங்கள் வெளியே, மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு, அந்த ஹரமில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்பதாக சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகு அந்த அரபுகள் வெளியேற வைத்து அங்கிருந்து தான் எல்லா அமல்களும் செய்து வந்தார். இன்னைக்கு ஒரு ஹாஜி போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ராவுடைய நிய்யத்துல போறவங்க அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உண்டான அந்த எல்லையில இருந்து, இப்ப இந்தியாவில இருந்து போறாங்கன்னா எலம்லம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எல்லையில இருந்து நியத்து வைத்து அங்கிருந்து போய் அங்க ஹோட்டல்ல போய் அவங்களுடைய எல்லா பொருட்களையும் வைத்து விட்டு ஒழு செய்து விட்டு திரும்ப என்ன செய்வாங்க, அவங்க போய் தவாபுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஹஜ் அப்படி கிடையாது.
ஹஜ்ஜுங்கிறது போனே உள்ள நுழைய முடியாது. ஒரு ஹாஜி ஹஜ் செய்ய போகிறார், அந்த ஹஜ் செய்ய போகிறார் என்று சொன்னால் எடுத்த உடனே அவர் ஹரமுக்குள்ள போக முடியாது. அவர் முதல்ல என்ன செய்யணும்? பிறை 8 அன்று ஒரு ஹாஜி அந்த மினாவிலே தங்கியாக வேண்டும். மினாவுக்கு பிறகு அரஃபாவிலே தங்கியாக வேண்டும். அரஃபாவுக்கு பிறகு முஸ்தலிஃபா வரணும். முஸ்தலிஃபாவிலிருந்து திரும்ப மினா வரணும். மினாவிலே இருந்து குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுத்ததற்கு பிறகு 70 கற்களை எடுத்து ஷைத்தானுக்கு கல்லெறிதல் வேண்டும். அந்த கல்லெறிதலை முடித்ததற்கு பிறகுதான் மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய கண்ணியமான பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே போய் அவர் தவாஃபை ஜியாரா முடித்து அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அமல்களை முடித்து மொட்டை எடுத்து தன்னுடைய அந்த ஹஜ்ஜை நிறைவு செய்வார். அப்ப அரஃபா மைதானம் என்பது அல்லாஹ்வுடைய வீட்டிலே நுழைவதற்கு உண்டான அனுமதி. அரஃபாவில் தங்கினால்தான் அங்க போக முடியும், சும்மா சாதாரணமெல்லாம் போக முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அங்க இருந்தக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த அரபுகளுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்க பெருமை அடித்தார்கள் அல்லவா, அந்த பெருமை அடித்தவர்களுக்கு உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அது மட்டும் கிடையாது, அரஃபா மைதானம் என்பது இந்த உம்மத்து மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அரஃபா மைதானம் இந்த உம்மத்து மறக்க முடியாத ஒரு விஷயம், மறக்க முடியாத ஒரு இடம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மஹ்ஷர் மைதானம், மஹ்ஷர் மைதானம் என்பதா. மஹ்ஷர் மைதானத்தில் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய கேள்வி கணக்கு கேட்பான். அந்த கேள்வி கணக்கு யாரெல்லாம் பதில் சொல்றாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கேள்வி யாருக்கு கஷ்டமா இருக்கோ அவர் உள்ள போக முடியாது. அப்ப அந்த மஹ்ஷர் மைதானம் இருக்கிறதே, அந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய அந்த நிகழ்வுகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நிகழ்வை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நிகழ்வுகள்ல அந்த தெரியாத ஒரு மனிதர் இருப்பார், மொழி தெரியாதவர் இருப்பார், குரல் தெரியாதவர் இருப்பார், பல மொழியை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், பல நிலத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மஹ்ஷரை பார்ப்பதற்கு உண்டான விஷயம் அங்கே நடக்குகிறது. அரஃபாவில் மஹ்ஷரை பார்க்க, மஹ்ஷருடைய நிகழ்வை இந்த அரஃபாவுடைய அந்த தினத்தன்று ஹாஜிகள் அங்கே குழுமி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வைத்து நாம் அங்கே தெரிந்து கொள்ளலாம். அரஃபாவுடைய மைதானத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்குகிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. அரஃபா மைதானம் இந்த உம்மத்து மறக்க முடியாத ஒன்று. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை, ஏன்னா அங்க இருப்பாங்க, பக்கத்துல ஒருத்தர் நிற்பாரு, ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்திருப்பாரு, மொழி தெரியாது, அவருடைய பாஷை தெரியாது, நிறம் மாறியவராக இருப்பார், கருப்பு இனத்தவராக இருப்பார், வெள்ளை இனத்தவராக இருப்பார், யார் என்று தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ் உலகம் முழுக்க எப்படி மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டி எல்லாரையும் வைத்திருப்பானோ அதே போலதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து ஒன்று சேரக்கூடிய இடமாக அந்த அரஃபா மைதானம் இருக்கிறது. மஹ்ஷர் மைதானத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அரஃபாவை பார்த்துக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்து மறக்க முடியாத அரஃபா மைதானம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய இந்த தீனை நாம் முழுமையாக ஆக்கிவிட்டோம். அது எந்த நாள்ல அல்லாஹ் முழுமையாக ஆக்கினான் என்று சொன்னால் இந்த அரஃபாவுடைய தினத்தன்றது. அரஃபாவுடைய தினத்தன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே அவருடைய இறுதி ஹஜ்ஜின் போது திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய கடைசி ஆயத்தாக வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் வரக்கூடிய சூரத்துல் மாயிதாவிலே 3வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கினான். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இந்த தீன், இந்த இன்றைய தினம் உங்களுடைய இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நாம் பரிபூர்ணமாக்கி ஆக்கிவிட்டோம், அருட்கொடைகளை நாம் உங்கள் மீது முழுமைப்படுத்தி விட்டோம், இஸ்லாத்தை மார்க்கமாக நாங்கள் ஆக்கிவிட்டோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இறுதி வசனத்தை இறக்கினான். அந்த இறுதி வசனம் இறங்கிய நாள் அந்த அரஃபாவுடைய தினத்தன்று தான். அரஃபாவுடைய தான் அது இறங்குச்சு, அரஃபாவுல தான் இறங்குச்சு. யூதர்கள் சிலர் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வர்றாங்க.
யூதர்கள் வந்தவங்க உமர் அலிலாட்ட வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, உமரே, உங்களுக்கு இறைவனிடத்திலிருந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்கின்ற அந்த வசனம் இறங்கி இருக்கிறது. இதே வசனம் எங்களுக்கு இறங்கியது என்று சொன்னால், அந்த இறங்கிய தினத்தை நாங்கள் மிகப்பெரிய பெருநாளாக, திருவிழாவாக, திருவிழா நாளாக வருட வருடம் கொண்டாடி இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை உங்களுக்கு இறைவன் இறக்கி வைத்திருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க வசனம் இறங்கிய நாள் தான், இறங்கிய இடமாக அந்த அரஃபாவுடைய இடம் இருக்குகிறது. பாருங்க எவ்வளவு சிறப்பு இருக்கு அரஃபாவுடைய அந்த இடத்திற்கு. நம்ம அரஃபா 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 அப்படிங்கிறமே, எவ்வளவு விஷயங்கள் அதுல அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். ஹாஜிகள் அங்க போய் இருந்தா தான், அங்க போய் தங்கினா தான் ஒரு 6 மணி நேரம் சூரிய உதயமானதிலிருந்து சூரிய மறையக்கூடிய வரைக்கும் அங்க தங்கினா தான் அங்க அந்த ஹஜ்ஜுங்கிறதே நிறைவேறும். அப்படின்னு சொன்னா அந்த இடம் எந்த அளவிற்கு ஒரு சிறப்பு மிக்க இடமாக ஒரு பாலைவனத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, அதே போல பார்த்தோம்னா இன்னொரு சிறப்பு என்னன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அஅராஃப் 7வது சூரா 172வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வ இதா அகத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரியத்தஹும் வ அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுகின்றான், ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களுடைய ரூஹையும் நாம் வெளியே எடுத்து அரஃபாவுடைய மைதானத்தில் வச்சு ஒன்று கூட்டினோம். அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட இடங்க, நம்ம ரூஹாக இருந்தப்ப, ஆலமே அருவாகல நம் ரூஹாக இருந்தப்ப ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகம் தண்டிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் யாரெல்லாம் மனிதர்களாக வர இருக்கிறார்களோ அத்தனை மனிதர்களுடைய ரூஹையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரஃபா மைதானத்தில் ஒன்று கூட்டி அல்லாஹ் இப்ப கேட்கிறா, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்க ரப்பு தானே அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நம்ம எல்லாம் பார்த்து, நம்ம ரூஹா இருந்தப்ப அல்லாஹ் பார்த்து கேட்கிறான். நம்ம ரூஹா இருந்தப்ப அல்லாஹ் பார்த்து கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்க ரப்பு தானே. காலு பலா, ஆமா நீ எங்களுடைய ரப்பு தான் என்பதாக எந்த நபர்கள் எல்லாம் காலுபலா என்பதாக சொன்னார்களோ அந்த நபர்கள் அத்தனை நபர்களும் முஸ்லிமாக இருப்பார்கள். உன்னை ரப்பா, நான் உங்க ரப்பு தானே, ஆமா நீங்க ரப்புன்னு யாரெல்லாம் இப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம், ஆலமே அருவாகல ரூஹாக இருந்தப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம். அதனால அல்லாஹ் இந்த இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அரஃபா மைதானத்துல வச்சு அந்த ரூஹலாக இருக்கக்கூடிய நேரத்துல யாரெல்லாம் பக்கத்துல இருந்தாங்களோ, பக்கத்துல சுத்தி சுத்தி பக்கத்துல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் தெரிந்தவர்களாக, உறவுக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். தூரமா யாரெல்லாம் இருந்தாங்களோ யாரோ ஒரு முஸ்லிம், தெரியாத நபர்கள், அந்த மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கையினுடைய தீர்மானத்தை அல்லாஹ் முடிவு செய்தது இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்துத்தான். அல்லாஹ் விளங்கிக்கிறோம், உலக வாழ்க்கையினுடைய தீர்மானத்தை அல்லாஹ் முடிவு செய்தது எங்க வச்சு? இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையினுடைய அந்த தீர்மானத்தை வைக்கிறான் என்று சொன்னால், இந்த அரஃபா மைதானம் எந்த அளவிற்கு ஒரு சிறப்பு மிக்கதாக, புகழ் பெற்றதாக நம்முடைய வரலாற்றிலே, இஸ்லாமியர்களுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்ம எல்லாம் என்ன சொல்றான், அல்லாஹ் கேள்வி கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும் கேள்வி கேட்டான் அல்லாஹ், நம்ம காலு பலா அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஷாஹிதி வ மஷ்ஹூத், வஷாஹிதி வ மஷ்ஹூத், அரஃபாவுடைய நாள் அது சாட்சியாக்கப்பட்ட நாள் அப்படின்ட்டு அல்லாஹ்.
ஜும்மாவுடைய நாள் சாட்சியாக்கப்பட்ட நாள், அரஃபாவுடைய நாள் சாட்சியாக்கப்பட்ட நாள். நாம் சாட்சி சொன்னதற்கு, நாம் நீதான் எங்க ரப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம், அதற்கு சாட்சியாக இருப்பதுதான் அந்த அரஃபாவுடைய நாள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். இந்த அரஃபாவுடைய நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜின் போது, ஹஜ்ஜத்தின் விழாவின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா உடைய அந்த அமல்களை எல்லாம் நிறைவு செய்தார்கள். நிறைவு செய்துவிட்டு துவா செய்தாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் துவா இருந்தது. பெருமானாருடைய துவா, உபதேசம் செஞ்சாங்க, பயான் பண்ணாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த ஜபலே ரஹ்மத் என்கின்ற அந்த மலையின் கீழே நின்று கொண்டு அவர்களுடைய ஒட்டகத்திலே அமர்ந்தவர்களாக மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்தார்கள். உபதேசம் என்பது ரத்தின சுருக்கமாக இருந்தது. ஆனால் பல கருத்துக்களை கொண்ட விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா மைதானத்திலே வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரபுகள் அரபு அல்லாதவர்களை விட உயர்ந்தவரும் அல்ல தாழ்ந்தவரும் அல்ல. இன்னைக்கு அரபுகள் தான் பெரியவங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சொல்லிட்டாங்க, அரபுகள் அரபு அல்லாதவர்களை விட உயர்ந்தவர்களும் அல்ல தாழ்ந்தவர்களும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவருடைய உரையில உபதேசத்தில் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வட்டி வாங்குவதை உங்களுடைய காலுக்கு கீழே போட்டு புதைத்து விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் அந்த மணி லெண்டர்கள் தான் நிறைய சுற்றுறாங்க. வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய தெருக்களில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. வீடு வீடாக போய் காலைல ஃபஜ்ர் தொழுட்டு பார்த்தா நிறைய சுத்தம் வட்டிக்கு பணம் கொடுக்கிறவங்க தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்தில் அவர்களுடைய இறுதி உரையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மைதானத்தில் வச்சு வட்டி வாங்குவதை உங்களுடைய காலுக்கு கீழே வைத்து புதைத்து விடுங்கள். அது மட்டும் கிடையாது, மூட பழக்க வழக்கங்களை உங்களுடைய காலுக்கு கீழே போட்டு புதைத்து விடுங்கள். அதே போல ஒரு மனிதனுக்கும் அவருடைய மானம் மரியாதைக்கு, அவருடைய உயிருக்கு உண்டான மரியாதையை கொடுங்கள். சில மனிதர்களுடைய பொருட்களை அநியாயமாக அபகரித்து விடாதீர்கள், அது பெரிய பாவமாக இருக்கிறது என்பதாக வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். பெரிய பாவம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு சின்ன ஒரு அரை மணி நேரம் தான் உரை, அரை மணி நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பேசினாங்க தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது. ஆனால் ரத்தின சுருக்கமான முறையில் இந்த நம்மளுடைய உலக வாழ்க்கையில நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் என்னென்ன தேவையோ, நான் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை அரை மணி நேர பயானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்போ அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி சொல்லி கொடுத்த விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு அரஃபாவுடைய மைதானத்தை நம்ம இன்னைக்கு அரஃபா அப்படின்னு நம்ம சும்மா பேருக்கு பேசுகிறோம். அதில் எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க, எவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கு. அதனால எவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதன் மூலியமாக நமக்கு என்ன கிடைக்குகிறது? போய் உம்ராவுக்கு போயிட்டு வந்து அந்த இடத்த பார்த்துட்டு வந்தா, அங்கே ஹஜ்ஜுக்கு போனால் தான் தெரியும் அந்த நிலைமை, அந்த இடம் எப்படி இருக்குன்னு. ஹஜ்ஜு முடிஞ்சுன்னா இப்போ கூட்டமாக இருக்கும், அந்த ஏரியா ஃபுல்லாக மினாவில் தங்கியிருப்பாங்க. அப்போ அரஃபாவில் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த அரஃபாவுடைய நாள் முடிஞ்சிருச்சுன்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, அது வெறும் இடம், காலி இடமா தான் இருக்கும். அந்த ஒரு நாள் ஒருவருடைய ஹஜ்ஜை தீர்மானிக்கிறது. அந்த ஒரு நாள் சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மறையக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஹாஜிகள் தங்குவார்கள். அந்த இடத்தை ஹஜ் ஒருத்தருக்கு தீர்மானிக்குது, அதுதான் உறுதிப்படுத்துதுன்னு சொன்னா அது எவ்வளவு சிறப்பு மிக்க இடம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்கிறான். சரி, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல நிறைய அமல்கள் இருக்கிறது. அந்த அமல்கள்ல ஒரு சில அமல்களை பார்த்து சொன்னா, கண்ணியமானவர்களே, பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் வந்துட்டா
பிற 1ல இருந்தே நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிற 1ல இருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிற 1க்கே வச்சு விட்டுருவாங்க. வச்சு 9 வரைக்கும் வச்சிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார், மனைவியார். அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில 4 விஷயங்களை விட்டதே கிடையாது. 4 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் விட்டதே கிடையாது. முதலாவது சொன்னாங்க, ஆஷுராவுடைய அந்த தினத்தன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. ஆஷுராவுடைய நோன்பை விடாம வைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே அந்த பிறை 1லிருந்து 10, அதாவது 9 பிறை 9 அரஃபாவுடைய நாள் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க வருடம். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே கிடையாது. மூன்றாவதாக சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோட்பார்கள். ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 ஆகிய நாட்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்பார்கள். இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டதே இல்லை. அடுத்து சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காயத்தை எந்த சூழ்நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதில்லை. இந்த 4 விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில விடாமல் செய்து வந்தார்கள் என்கின்ற இந்த ஹதீஸ் அகமது ஷரீப் பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபாவுடைய நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாம நோன்பு நோட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வைக்கணும்னு சொல்லிங்க, அந்த அரஃபாவுடைய நோன்பு வச்சா எதற்காக? அது நோன்பு வைக்கிறோம்ல, அது எதற்கு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுகஃபிரு சனத்தல் மாலியா வசனத்தல் காபிலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வருடத்தினுடைய பாவம், வர இருக்கக்கூடிய ஒரு வருடத்தின் பாவமும் சென்ற வருடத்தின் ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் 2 வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குகிறான். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தான். இப்ப அங்க ஹாஜிகள் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே அவர்கள் போய் அமல்கள் செய்து விட்டு அங்கே தங்கி விட்டார்கள் என்று சொன்னால், அன்று பிறந்த பாலகனை போல் ஆகி ஒரு பாவம் அறியாதவர்களாக அவர்கள் திரும்புவார்கள். அந்த அரஃபாவில் தங்கிவிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அன்று பிறந்த பாலகர்களாக, அன்னைக்கு பிறந்த குழந்தை எப்படி எந்த பாவம் அறியாத குழந்தையாக இருக்கிறோ அதே போல இருப்பாங்க. அதே போலத்தான் நீங்க இந்த அரஃபாவுடைய நாள் என்று நோன்பு நோட்டீர்கள் என்று சொன்னால், அந்த நோன்புக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு 2 வருடத்தினுடைய பாவங்களை மன்னிக்குகிறான் என்பதாக சொன்னார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எந்த அளவிற்கு இந்த அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வைக்கிறதன் காரணமாக ஹாஜிகளுடைய பாவங்கள், அங்க எல்லா பாவமும் அங்க போனனால அவங்களுக்கு அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. அவங்க நோம்பெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஹாஜிகளுக்கு நோன்பு என்பது கிடையாது, அங்க போய் நோம்பெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனா நாம் இங்க அந்த அரஃபாவுடைய நாளை சிறப்புப்படுத்துவதற்கான நோன்பு வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறாங்க. அந்த நோன்பு வைப்பதனால் 2 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்நியமானவர்களே, அதே போல பார்த்தோம் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது, இந்த துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டதுன்னா சொன்னாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா தக்பீர் சொல்லுவாங்க. அதிகமா தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இன்னைக்கு நம்ம எப்போ ஓதுறோம்? அரஃபாவுடைய நாள் அந்த ஃபஜ்ர் சுபு தொழுதுட்டு அப்புறம் தான் ஓதுறோம், அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். ஆனா சஹாபாக்கள் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க அவர்கள் துல்ஹஜ்னுடைய மாதத்தினுடைய அந்த முதல் பிறையை பார்த்துட்டாவே அவங்க எங்க போனாலும் சரி, பள்ளிவாசலுக்கு வந்தாலும் தக்பீர் ஓதுவாங்க, வெளியே கடத்தருக்கு போனாலும் தக்பீர் ஓதுவாங்க. திடீர்னு போய்கிட்டு இருப்பாங்க, கடத்தர் நிற்பாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க. ஏன்? கடத்தருகள்ல மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய இடம், மக்கள் கவனமின்மையாக அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் தக்பீர் சொல்வார்கள். அப்ப தக்பீர் நம்ம அந்த டயத்துல தான் சொல்லணும் கிடையாது,
அந்த பிற 9 ஆரம்பிச்சாதான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. அரஃபாவுடைய நாள், அதாவது தக்பீர் அன்னைக்கு சுபுல இருந்து ஆரம்பிச்சு பிறை 13 அசர் வரைக்கும் ஓதணும் தக்பீர். அந்த தக்பீர் ஓதுறது இருக்கிறதே மிக சிறப்புக்குரியதாக இருக்கிறது. பெண்கள் வீட்டில் தனியா தொழக்கூடிய நபர்கள் அவங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 3 தடவை தக்பீர் சொல்லணும். ஒரு தடவை சொல்றது வாஜிபு, 3 தடவை சொல்றது சுன்னத்து. இப்ப 3 தடவை சொல்லணும். இப்ப ஆண்கள் பள்ளியாசல்ல ஜமாத்தோடு சேர்ந்து தொழுறாங்க, 2 ரக்காயத்து லேட்டா வர்றாங்க, அந்த 2 ரக்காயத்து மீட்டு தொழுறதுக்குள்ள அஜர்த்து ஓதி முடிச்சிடுறாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், பின்னாடி இருந்து திரும்ப அந்த தக்பீரை ஓதி எடுத்து எந்திரிக்கணும். அவங்க தான் ஓதி முடிச்சுட்டாங்க, நம்ம ஓத வேண்டிய இல்லையா அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லோரும் தக்பீர் சொல்ல வேண்டும். பெண்கள் நிசப்தமாக, சப்தம் இல்லாமல், வீட்டில் சப்தம் இல்லாமல் நம்ம என்ன சலாம் கொடுத்துட்டு அப்படி 3 தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்பதாக அந்த தக்பீரை சொல்வது சிறந்ததாக இருக்கிறது. இது அரஃபா நாள் வரைக்கும் உள்ள ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய பிறை 13 வரைக்கும் இந்த அமலை செய்வது சிறப்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், இன்னும் இந்த அரஃபாவுடைய தினத்தன்று எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், எவ்வளவு சிறப்புகளை அந்த அரஃபாவுடைய இடத்துல இருப்பவர்களுக்கும் சரி, அதை அறிந்து அதனுடைய சிறப்பை அறிந்து துவா கேட்பவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு சிறப்புகளை வச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஹஜரத் அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற சஹாபி, அப்பாஸ் இப்னு மிர்தாஸ். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா பைஹகில வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபாவுடைய தினத்தன்று தனது உம்மத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு வேண்டி அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. பாவ மன்னிப்பு வேண்டி துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பதாக அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அப்ப துஆ செய்யும் பொழுது இப்ப அல்லாஹ் அந்த துஆ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சதுக்கு அல்லாஹ் சொன்னானா, யாரு பிற நபருக்கு துரோகம் செய்வாரோ, பிற நபருக்கு அநீதம் இழைப்பாரோ, உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், அவர்களை தவிர மற்ற எல்லாருடைய துவாவையும் நான் பாவ மன்னிப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறான். கொடுத்த உடனே இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப, என் இறைவா, என் இறைவா, அநீதம் செய்ய எந்த நபருக்கு அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபருக்கு நீ சொர்க்கத்திலே மிக உயர்ந்த பதவியை கொடு, நீ உயர்ந்த பதவியை கொடு. யார் அநியாயம் செய்தாரோ அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு ரப்பே. அரஃபா மைதானத்தில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஆனா அவங்க கேட்டதற்கு அல்லாஹ் அரஃபாவுல வச்சு பதிலே சொல்லல. அரஃபாவுல வச்சு பதிலே சொல்லல. யா அல்லாஹ், அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்த, மிக உயர்ந்த பதவியை கொடு சொர்க்கத்துல. ஆனா யார் அநீதம் இழைத்தாரோ, அவருக்கு துரோகம் செய்தாரோ அந்த நபருக்கு யா அல்லாஹ் நீ அவர் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொன்னதுக்கு அல்லாஹ் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. இப்ப என்ன செய்யறாங்க, அரஃபாவுல இருந்து இப்ப முஸ்தலிஃபாவுக்கு போயிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்தலிஃபாவுக்கு போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அங்கேயும் போய் இதே துவாவை தான் செய்யறாங்க. யா அல்லாஹ், அநியாயம் செய்த, துரோகம் செய்த நபருடைய பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி என் உம்மத்தை சார்ந்தவங்க யாரெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு அந்த துவாவுக்கு பதிலை எதிர்பார்த்தவர்களாக கவலையிலே இருக்கிறாங்க. இப்ப வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூல் செய்து விட்டான், உங்களுடைய துவாவை கபூல் செய்து விட்டான் என்பதாக சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சிரிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். கவலையாக இருக்கிறார்கள். கவலை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். முகத்திலே கவலை தெரிகிறது பெருமானாருக்கு. அல்லாஹ் நமக்கு எதுவுமே பதில் சொல்லவில்லையே என்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பதில் சொன்ன உடனே சிரிக்கிறார்கள். இதை பார்த்த
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பெருமானார் இடத்தில் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சிரிக்கக்கூடிய நேரம் அல்லவா இது? இந்த நேரத்துல நீங்க சிரிக்க மாட்டீங்களே, இப்ப நீங்க சிரிப்பு வர்றதுக்கு என்ன காரணம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ரெண்டு நபர்களும் கேட்ட நேரத்திலே, ரெண்டு சஹாபாக்களும் கேட்ட நேரத்திலே, இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே நான் ஒரு துஆ கேட்டேன், என்னுடைய உம்மத்தினர் அனைவர்களும் எல்லா பாவங்களை விட்டு மன்னிக்கப்பட வேண்டும் என்பதாக கேட்டேன். அல்லாஹ் மன்னித்தேன் என்று சொன்னான். அதற்கு பிறகு இதை பார்த்து கொண்டிருந்த இப்லீஸ் ஷைத்தான் இருக்கிறானே, அந்த ஷைத்தான் தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டு கொண்டு அழுதான். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய பதற்றமும் அவனுடைய கவலையும் என்னை சிரிக்க வைத்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தானுடைய பதற்றமும் கவலையும் இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஏற்பட்டு விட்டது, பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டானே என்பதாக, அவன் எனக்கு ஏற்பட்ட நாசமே என்பதாக சொல்லி அவன் பதற்றம் அடைந்தான், கவலை அடைந்தான் ஷைத்தான். அதை பார்த்து நான் சிரித்தேன் என்பதாக வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதனால இந்த அரஃபாவுடைய நாளை நம்ம சாதாரணமா நினைச்ச கூடாது. இந்த உம்மத்துக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும்னு கேட்டு அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட நாளாக இந்த அரஃபாவுடைய தினம் இருக்கு. இந்த அரஃபாவுடைய தினத்துல நாமும் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானா. கண்ணியமானவர்களே, அது மட்டும் கிடையாது, ஷைத்தானை பற்றி சொல்லப்படுகிறது. ஷரஹு சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய கிதாபிலே தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், இந்த அரஃபாவுடைய நாள்ல ஷாத்தான் ரொம்ப சிறுமை அடைந்தவனாக, இப்லீஸ் இருக்கானே, ஷைத்தான் இருக்கானே, ரொம்ப சிறுமை அடைந்தவனாக, அதே போல விரட்டப்பட்டவனாக, கேவலம் அடைந்தவனாக, கோபம் அடைந்தவனாக வேற எந்த நாளையும் அவன் அப்படி பார்த்ததில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ரொம்ப, அதாவது அவ்வளவு கவலையில் இருப்பானா. ஏன்னா அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து அத்தனை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. உலகம் வாழ்நாள் முழுக்க நிறைய பாவங்களை செஞ்சுட்டு வந்து அந்த அரஃபா மைதானத்தில் அந்த ஒரு சில மணி, ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அங்கே தங்குறது, அந்த தங்கி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறது, அந்த மனிதருடைய பாவங்களை அனைத்தையும் அழித்தான் பிறந்த பாலகனை போல அவனை ஆக்கிவிடுது அல்லவா. இதை பார்த்து ஷைத்தான் சிறுமை அடைகிறான், விரட்டப்பட்டவனாகவும் கேவலம் அடைந்தவனாகவும் கோபம் அடைந்தவனாக இருக்கிறான். வேற எந்த நாள்ல இந்த மாதிரி நிலைமை அவனுக்கு இருந்ததில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏன்? எதனால்? அல்லாஹ்வுடைய பேரருளும் பெரும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த சிறப்பும் அந்த விஷயத்தை அவன் கண்முன்னே அவன் பார்த்ததின் காரணமாக அவன் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போல பார்த்தோம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அரஃபாவுடைய நாள் எந்த அளவிற்கு இன்னும் சிறப்புக்குரிய நாள் என்று சொன்னால், நரகத்திற்குரியவர்கள், நரகத்திற்குரிய நரகவாதிகள் அதிகமாக விடுதலை செய்யப்படக்கூடிய நாளாக இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வேற எந்த நாளிலும் இல்லை, வேற மற்ற எந்த நாட்களிலும் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அரஃபாவுடைய நாளன்று நரகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை அளிக்குகின்றான். ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, அன்றைய தினம் அரஃபா நாள்ல அங்க உள்ளவர்களை அல்லாஹ் நெருங்கி வந்துருவான். அல்லாஹ் நெருங்கி வந்து பக்கத்துல நின்று அல்லாஹ் வானவர்களை பார்த்து பெருமையா பேசுவான். எனக்காக வேண்டி தன்னுடைய எல்லா விஷயங்களையும் விட்டு விட்டு ஒரு புழுதி அடைந்த நிலையிலே ஒரு ரெண்டு வெள்ள ஆடைகளை துண்டுகளை அணிந்து கொண்டு எனக்காக வேண்டி பல மைல்கள் தூரம் இருந்து இங்கே வந்து இங்கே இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி வானவரிடத்தில் இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு மலக்குமார்கள்ட்ட சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
சொல்லுவானாம், இந்த நாளில் நிறைய நபர்களுடைய நரகத்தில் இருப்பவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. நிறைய நபர்கள். அதனால தான் இந்த அரஃபாவுடைய நாளில் எந்த அளவுக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோமோ அதே போல அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ் நரக விடுதலையை கொடு. ஹாஜிகள் அங்கே இருக்கிறவங்க தான் கேட்கணும், நம்ம எல்லாம் கேட்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. நம்ம இங்கே இருக்கிறவங்களாம் அந்த அரஃபா நாளில் நோன்பு வச்சு அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நிறைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம நரக விடுதலையை ஒருவர் கேட்டார் என்று சொன்னால் அந்த கேட்கக்கூடிய மனிதருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நரகத்திலிருந்து நரகத்தை அவருக்கு ஹராமாக ஆக்கிவிட்டு அவர் எந்த நேரத்திலும் நரகத்திற்கே செல்ல மாட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவிற்கு சிறப்பை, அந்த அளவிற்கு ஒரு விடுதலையை இந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்குகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அங்கே போய் அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் வச்சு ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவருக்கு என்ன சிறப்பு? அரஃபா மைதானத்தில் வச்சு ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு ஹதீஸில் வருகிறது, ஹஜ்ஜுக்கு சென்ற ஒரு நபர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸு, அரஃபாவில் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட எங்கள் கூட வந்த ஒரு சஹாபி தோழர், ஹஜ்ஜுக்கு வந்த நபர் என்ன செய்கிறாரு, அவருடைய வாகனத்திலே உட்கார்ந்துருக்காரு, ஒட்டகத்திலே குதிரையிலே உட்கார்ந்துருக்கிறாரு. தவறி கீழே விழுந்துடுறார். தவறி கீழே விழுந்து இறந்து விடுகிறார். அதாவது அந்த வாகனத்துடைய கயிறு அவருடைய கழுத்தில் சுற்றப்பட்டு அது இறுக்கி அந்த கழுத்து நெரிக்கப்பட்டு அவர் இறந்து விடுகிறார். இந்த செய்தியை நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னோம், யார் ரசூலல்லாஹ் இந்த நபர் இந்த மாதிரி இறந்து விட்டார் என்பதாக சொன்ன உடனே இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அவரை தண்ணீரை கொண்டும் இழந்த இலைகளை கொண்டும் அவரை குளிப்பாட்டுங்கள், அவருக்கு 2 கஃனாடைகள் அணிவீங்கள், அவருடைய மேனியில எந்த ஒரு வாசனை பவுடர்களையும் நீங்கள் போடாதீர்கள், அவருடைய முகத்தை திறந்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் அவரை அடக்கம் செய்யும்போது அவருடைய முகத்தை மூடாம திறந்தே விடுங்க. ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே அவரை எப்படி எழுப்பப்படுவார் தெரியுமா? இந்த அரஃபா மைதானத்தில் வந்து அவர் இறந்ததின் காரணமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தல்பியா சொன்னவராக நாளை மறுமையிலே அவர் எழுந்து வருவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அரஃபா மைதானங்கிறது சாதாரணம் கிடையாது, அரஃபா நாளுங்கிறது சாதாரணம் கிடையாது. இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கியது தான் அந்த அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாளை நம்ம சாதாரணமாக நினச்சி எந்த சூழ்நிலையிலும் நாம் அதை விட்டு விடாமல் அந்த அரஃபாவுடைய தினத்தன்று எவ்வளவு துவாக்களை செய்ய முடியுமோ, நோன்பு வச்சு எவ்வளவு துவாக்களை செய்ய முடியுமோ, பாவ மன்னிப்பு கேட்க முடியுமோ, நரக விடுதலை கேட்க முடியுமோ அதையும் கேட்கணும். இன்னும் குறிப்பாக யா அல்லாஹ் நாங்கள் வரக்கூடிய வருடத்திலே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அந்த அரஃபாவுடைய இடங்கள்ல வந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே அதிகமா துவா செய்யணும். இப்ப ஹாஜிகள் ஹஜ் செய்ய போறாங்க, அவங்களுடைய அந்த அமல்களுடைய எல்லா அமல்களையும் கடைசியில பார்த்தோம் சொன்னா மினாவுல தங்குறாங்க, அரஃபாவுல தங்குறாங்க, முஸ்தலிஃபாவுல தங்குறாங்க, ஷைத்தானுக்கு கல்லெறிறாங்க, குர்பானி கொடுக்கறாங்க, தவாஃபுடைய ஜியாரா செய்யறாங்க. எல்லா அமல்களையும் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஹாஜிகள் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும் கடைசியாக துஆவைத்தான் அதிகமாக செய்வாங்க. மினாவை முடிச்சிட்டு துஆ, அரஃபா முடிச்சுட்டு துவா, முஸ்தலிஃபா முடிச்சுட்டு துவா, முஸ்தலிஃபாவுக்கு பிறகு திரும்ப மினாவிலே வந்து குர்பானி கொடுப்பார்கள், குர்பானி கொடுத்து முடித்து விட்டு துவா, அந்த குர்பானிக்கு பிறகு ஷைத்தானுக்கு கல்லெறிவார்கள் 3 நாட்கள். அந்த ஷைத்தானுக்கு கல்லெறிந்ததற்கு பிறகு அதை துவா செய்வார்கள். அந்த துவாவை முடித்ததற்கு பிறகு தவாபை ஜியாரா, அந்த தவாபை 7 தவாபை ஜியாராவை முடித்து விட்டு துவா செய்வார்கள். இப்படி ஹாஜிகளுடைய அமல் முழுக்க எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் துவாவாக நிறைந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்ப இந்த நாட்கள் துல்ஹஜ்ஜினுடைய இந்த நாள்
அரஃபா நாள் மட்டும் ஸ்பெஷல் இல்ல, எல்லா நாட்களிலும் இந்த 10 நாட்கள் நிறைய துவாக்கள், அதுவும் இந்த அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வச்சு நம்ம துவா செய்யறது இருக்கிறதே, நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக அந்த நாள் இருக்கிறது என்பதில் எவ்வித சந்தேகம் கிடையாது. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அமல்கள்ல அல்லாஹ் இப்ப நம்ம அரஃபா நம்ம பெருநாள் அன்னைக்கு குர்பானி கொடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அரஃபா அதாவது பெருநாள் நாளன்று நாம் செய்யக்கூடிய குர்பானி என்கின்ற அமல் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய பெரிய அமலாக இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த பெரிய அமலை எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் சொன்னா, நம்ம கறிக்காக வேண்டி இறைச்சிக்காக வேண்டி என்பதாக நினைத்து விடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையிலே தக்வா இறையச்சம் என்கின்ற எண்ணத்தோடு அந்த குர்பானியை நாம் கொடுக்க வேண்டும். இறையச்சம் ஒரு மனுஷனிடத்தில் இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது என்ன சொல்றான், குர்பானியை பத்தி சொல்லும் பொழுது, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா, உங்களுடைய அந்த ரத்தத்தை ஓட்டுறதையோ ரோமங்கள் நிறைந்த அந்த ஆட்டை கொடுப்பதையோ அல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ் தக்வாவை பார்க்கிறான், இறையச்சத்தை பார்க்கிறான். இறையச்சம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் இருக்குமோ இறையச்சம் உடையவருக்கு அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் வெகுமதியை கொடுக்கிறான். தக்குவாவோடு இறையச்சத்தோடு யார் வாழ்றாங்களோ, இப்ப ஒருத்தர் இப்ப ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, அந்த ஹாஜிகள்கிட்ட எல்லாத்தையும் அந்த இறையச்சை இருந்தா தான் எல்லா அமல்களும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்பூலான ஹஜ் நிறைவேற்றப்பட்டவர்களாக திரும்புவாங்க. அப்ப எல்லா அமல்கள்லையும் இறையச்சம் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்ப அந்த இறையச்சத்தோடு நம்ம வாழணும். நம்மளுடைய இறையச்சம் இருக்கிறதே அல்லாஹ்விடத்துல பல வெகுமதிகளை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துல சொல்றான், ஒருத்தர் இறையச்சத்தோடு வாழ்ந்தார் என்று சொன்னால் அந்த இறையச்சத்திற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வெகுமதிகளை கொடுக்கறான். அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வமை யத்தகில்லாஹ யஜ்அலு மக்ரஜா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யார் ஒருவர் இறையச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில வாழ்றாரோ அந்த இறையச்சம் இருக்கிறதே, அந்த இறையச்சம் அவருக்கு அரியாபுரத்திலிருந்து ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. பயபக்தியா அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் பார்க்கறான் அப்படிங்கிற அந்த பயத்திலேயே நம்ம வாழ்ந்தோம் சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த இறையச்சம் இருக்கிறதே, அந்த இறையச்சம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அரியாபுரத்திலிருந்து நமக்கு நியமத்துக்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதே போல நம்மளுடைய புகழ் வேண்டுமா, இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் புகழ் வேண்டுமா, மரியாதை வேண்டுமா, அல்லாஹ் அதே குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு புகழ் வேண்டுமா, மரியாதை வேண்டுமா, இறையச்சத்தோடு வாழுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்திலேயே புகழையும் மரியாதையும் கண்ணியத்தையும் இஸ்ஸத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம குர்பானி கொடுக்கிறோம். நம்ம இடத்துல என்ன இறையச்சம் இருக்கணும் தெரியுமா? இறையச்சம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி சென்றார்கள். அந்த நேரத்தில் அந்த குர்பானியுடைய அந்த ஆடு இறக்கப்பட்டது. தன்னுடைய மகனை அறுக்க போன நேரத்தில் கத்தி அறுக்கவில்லை. அல்லாஹ் வானத்திலிருந்து ஆட்டை இறக்கினான். அந்த ஆட்டை இறக்குவதற்கு அந்த அறுப்பதற்கு முன்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ் என்னுடைய மகனுக்காக வேண்டி நான் அறுக்கக்கூடிய ஆடு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை, மிகப்பெரிய ஒரு இறையச்சம் அவர்களுடைய மனதில் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த இறையச்சத்தோடு நம்மளுடைய குர்பானியை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான வெகுமதிகளை பல மடங்காக அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான். நம்ம கறிக்காவணி நினைச்சிடாம கறிக்கா வேண்டி கறி கொடுக்கணும். இன்னைக்கு கூட்டு குர்பானில் சேர்றதே கறிக்காவணி அந்த மாதிரி தான் போயிருது. அந்த மாதிரிலாம் இல்லாம இறையச்சத்தோடு நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் குர்பானி என்கின்ற அமலையும் நாம் செய்தோம் என்று சொன்னால் அதில் அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை கொடுக்கிறான், மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுக்கிறான். இறையச்சம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய புகழையும் இஸ்ஸத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளிலே, நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமாக இந்த அரஃபாவுடைய தினத்தை பற்றி இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த
இந்த அரஃபாவுடைய தினத்தில் என்னென்ன அமல்கள்லாம் செய்யணும் அதை நாம் அதிகமாக செஞ்சு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்போம். இறையச்சத்தோடு எல்லா அமல்களையும் செய்வோம். அல்லாஹ் அதற்குண்டான கூலியை நமக்கு நிறைவான முறையிலே கொடுத்து அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வாஹிர் தவால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.